நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே தப்பாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டர்கோ இது வந்து அண்டர்கோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், இது வந்து டிஆர்பி கொஸ்டின். இது வந்து இது டிஆர்பி கொஸ்டின்ல டிஆர்பி கண்டக்ட் பண்ற எக்ஸாம்ல எடுத்த கொஸ்டின் தான் இது. அதுல எடுத்த கொஸ்டினுக்கு எல்லாருமே தப்பா பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது சி தான் கரெக்ட் ஆன்சர். ஏன் அப்படின்னா நமக்கு அரோமேட்டிக், இது எல்லாமே அரோமேட்டிக் ரிங்க் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஸோ அரோமேட்டிக், ஸோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், சரிங்களா? அப்போ வந்து ரெண்டு மேக்ஸிமம் மோஸ்ட்லி நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ரெண்டு தான் படிச்சிருக்கோம். ஒன்று பென்சைன், ஒன்று ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அடிஷன் எலிமினேஷன். இப்போ இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம்னா அதான் அடிஷன் எலிமினேஷன். இப்போ பென்சைன்ல பாருங்க, நமக்கு ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து குளோரோ பென்சின் இருக்கு. இதுல வந்து சோடியம் லிக்விட் அமோனியா, சாரி போட்டு, இதுல வந்து பாத்தீங்கன்னா சோடாமைடு இருக்கு ஸ்டார்டிங் மெட்டீரியல், NaNH2. அடுத்து லிக்விட் அமோனியா. அப்போ ஸ்டார்ட் ப்ராடக்ட் பாருங்க, நமக்கு அனிலின் கிடைக்கும். ஸோ இதுதான் மேஜர் ப்ராடக்ட். ஸோ இதுதான் நமக்கு அடிஷன் எலிமினேஷன் போகும். எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதை டிக் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தான் இருக்கு. ஆர்த்தோவுலையோ பேராவிலையோ எலக்ட்ரான், அதாவது ஆர்த்தோவுலையோ அல்லது பேராவிலையோ ஒரு லீவிங் குரூப் இருக்குங்க. அப்பனா தான் இது ஃபேவர். ஸோ அப்போ நமக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து சி தான் கரெக்ட் ஆன்சர். அப்போ இது வந்து பென்சீன் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணிருக்கு. எல்லாருமே அடிஷன் எலிமினேஷன் அவங்க நீங்க அப்படி யோசிப்பீங்கன்னா இதுல எடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாருமே தப்பா தான் பண்ணிருக்கீங்க.